வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து சமையல் எதுவுமே பண்ணலை நான். ஏன்னா வீட்டில் வந்து கொஞ்சமாக கஞ்சி மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கஞ்சி தான் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் கருப்பு கவுனி அரிசி தான் எடுத்தேன் பார்த்துக்கோங்க. அதாவது இப்போ எடுத்து கொஞ்ச நாள் ஆச்சு. அது கருப்பு கவுனி அரிசின்னு நினச்சிட்டு ஒரு நிமிஷம் இருங்க நான் காட்டுறேன். இந்த பாக்ஸில் நான் கொஞ்சமாக இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு போட்டு வச்சுருந்தேன் பார்த்துக்கோங்க. பார்க்க எனக்கு கருப்பு கவுனி அரிசி மாதிரி தெரிஞ்சுது. அதுதான் பார்த்தா அது மாப்பிள்ளை சம்பா அரிசி மாதிரி தெரியுது. யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கருப்பு கவுனி இதை விட நல்ல கருப்பு கலரில் இருக்கும். நான் வந்து ஊற வச்சுட்டேன் பார்த்துக்கோங்க கருப்பு கவுனின்னு நினச்சிட்டு. ஆக்சுவலாக பார்த்தா இது வந்து மாப்பிள்ளை சம்பா தான். ஏன்னா இது கழுவி நம்ம ஊற வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட்டு சாப்பிட்டு பார்க்கும்போது அந்த டேஸ்ட்டு எனக்கு மாப்பிள்ளை சம்பாவோட டேஸ்ட் வந்துச்சு. சரி பரவாயில்ல, மாப்பிள்ளை சம்பா அரிசியிலே நம்ம வந்து வச்சுக்கலான்ட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டேன் நான் அரிசியை. ஏற்கனவே இந்த மாதிரி அரிசிலாம் கொஞ்சம் ஊறுறதுக்கும் வேகிறதுக்கும் கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் நான் கொஞ்சம் ஊற வச்சுட்டு மிக்சியில் 1-2 மிக்சியில் அடிச்சுட்டு ஜீரகம், பூண்டு, சின்ன வெங்காயமெல்லாம் போட்டு நான் வந்து ஒரு 2 விசில் விட்டேன் பார்த்துக்கோங்க. பயங்கரமாக பொங்கி வந்துடுச்சு. அதனால தான் அந்த பாருங்கள் மூடி பின்னாடி எல்லாம் நல்லா பொங்கிடுச்சு. அடுப்பே வந்து இதாகிடுச்சு, நாஸ்தி ஆகிடுச்சு பார்த்துக்கோங்க. அந்த பாருங்கள் நான் இப்போ தொடச்சிருக்கேன், தெரியுதோன்னு நினைக்கிறேன். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், அந்த குக்கரை விசில் ஆஃப் பண்ணி விட்டுட்டு சரி கொஞ்சம் நேரம் வெந்திருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா 4 விசில் விட்டுட்டேன். ஏன்னா நம்ம மிக்சியில் வந்து அந்த அரிசியை ஊற வச்ச அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு பொடி பண்ணிட்டேன். ஆனால் கொஞ்சம் பூண்டெல்லாம் நல்ல பெரிய பல்லு பூண்டு, அதனால் கொஞ்சம் இது வேகட்டும், கொஞ்சம் கெட்டியாகட்டும். ஒரு ஆளுக்கு மட்டும்தான், அதனால் கொஞ்சம் கெட்டியாகட்டும்னு வச்சுருக்கேன். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி மாப்பிள்ளை சம்பா அரிசி கருப்பு கவுனிலெல்லாம் கஞ்சி பிடிக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதை அப்படியே குடிச்சிடலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் எந்த சமையலும் நான் பண்ணலை, இந்த கஞ்சி மட்டும்தான் நான் குடிக்க போகிறேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாளாவது அட்லீஸ்ட்டு கருப்பு கவுனி இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியில் கஞ்சியெல்லாம் வச்சு குடிங்க, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. தேங்க்யூ. எத்தனை பேருக்கு பிடிக்குங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.